கர்ணனை பற்றிய பல சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. அதில் ஒரு மிகுந்த அரிய கதை, நாகாஸ்திரத்தை காப்பாற்றிய கிருஷ்ணர். இது பலரும் அறிந்ததே. எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். தவறு இருந்தால் மன்னிக்கவும். குருக்ஷேத்திர போரில் கர்ணன் அர்ஜுனனுடன் உச்சகட்டமாக போரிடும்போது கிருஷ்ணர் செய்த தந்திரம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்ணன் உள்ளத்தில் யோசிக்கிறான். நாள்தோறும் இந்த போரில் பல வீரர்கள் வீழ்கிறார்கள். ஆனால் இதுவரை நான் அர்ஜுனனை வீழ்த்த முடியவில்லை. வீழ்த்தியே ஆக வேண்டும். கர்ணன் சிரித்துக்கொண்டே, இந்த அம்பு ஒருமுறை புறப்பட்டால் அது இலக்கை தவறாது. அர்ஜுனா, உன் கதை முடிந்துவிடும் என்றான். அர்ஜுனன் போரிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் எதிரி வீரர்களை அடுக்கடுக்காக வீழ்த்துகிறான். திடீரென்று ஒரு மின்னல் போல் கர்ணனின் நாகாஸ்திரம் பறக்கிறது. அது வெப்பம் குமிழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனன் அதிர்ச்சி அடைகிறான். ஏன் இந்த சூடான காற்று என்னை நெருங்குகிறது என்று கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறான். கிருஷ்ணன் ரதத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக பார்க்கிறான். கிருஷ்ணன், நாகாஸ்திரம் வருகிறது. அர்ஜுனா, கவனமாக இரு என்றார். அந்த நொடியே கிருஷ்ணன் தன் காலால் ரதத்தை கீழே அழுத்துகிறார். ரதம் சற்றே கீழே தள்ளப்படுகிறது. அம்பு அர்ஜுனனை நேராக தாக்குவதற்கு பதில் அவனின் முடியை மட்டுமே உரித்து விடுகிறது. கர்ணன் அதிர்ச்சியோடு பார்க்கிறான். அவன் உள்ளுக்குள் கொதிக்கிறான். கர்ணன் கோபத்துடன் மறுபடியும் நாகாஸ்திரத்தை ஏற்ற முயல்கிறான். அப்பொழுது கிருஷ்ணர் கூறுகிறார், கர்ணா, நீ இதை ஒருமுறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மறுபடியும் முடியாது. கர்ணன் முழுசாகவே நிலை குலைந்தவன் போல் ஆகிறான். அவன் உறைந்து போய் நிற்கிறான். கர்ணன் உள்ளத்தில் யோசிக்கிறான். நான் எவ்வளவு பெரிய வீரன், ஆனால் என் விதி, என் தலைவிதி எப்போதும் என்னை வீழ்த்துகிறது. கிருஷ்ணர் அருகில் வந்து அமைதியாக பேசுகிறார். கர்மா தன் வேலையை செய்கிறது கர்ணா. நீதியை எதுவும் வெல்ல முடியாது. கர்ணன் புரிந்து கொள்கிறான். அவன் உண்மையில் தோற்றுவிட்டான் என்று. கதையின் நீதி, கர்மா யாரையும் விடாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.